ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த கம்பு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு துணியில் அப்படியே கட்டி வச்சுருந்தேன். இப்போ காலையில் பார்த்ததும் நல்லா முளப்பு வந்துடுச்சு. இந்த மாதிரி முளப்பு கட்டி தோசை செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெயிலில் காய போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லி வெயிலில் காய வச்சிட்ருக்கேன். இது வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து பாங்காட்டுக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய கும்முட்டிக்கீரை வந்து நிறைய தளைஞ்சிருக்குது. சரி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் புதுசாக கட்டுற பாலம் வந்து இதுதான். இந்த இந்த பாலம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் காட்டுக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் போகிறத பார்த்தோன்னே எங்கள் நாய் வந்து எங்கள் பின்னாடியே மூச்சு வாங்க ஒடியாந்துக்கிட்டே இருந்தான். நானும் போடா போடான்னு முடுக்கி விட்டு அவன் கேட்கவே மாட்டான்னு பின்னாடியே வந்துட்டான். இது வந்து ஒரு குட்டி பாலம். இது ஒரு பைப்லைன் பாலம்னு நினைக்கிறேன். இது குட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆடு மாடெல்லாம் இந்த பக்கம்தான் இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க பாங்காட்டுக்கு. ஏன்னா வாய்க்காலை கடக்க வேறு பாதையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போனோம்னா தான் நம்ம ஆடு மாடு இதெல்லாம் போய் மேலே மேய்க்க வசதியாக இருக்கும். ஏன்னா வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா கீழே எல்லாம் நெல் நட்டுருவாங்க. அதனால் எங்கேயுமே ஆடு மாடு எதுவுமே மேய்க்க முடியாது. அந்த டைமில் வந்து இந்த பாலத்தை பயன்படுத்தி அந்த பக்கம் போய் ஆடு மாடெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா மேய்ச்சி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு அந்த பாலம் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே காட்டினேன் பார்த்தீங்களா, பாதி வேலையாக இருந்ததில்ல. அது வந்து நல்லா பெரிய பாலம். வண்டி வாகனம் எல்லாம் போகிற மாதிரி நல்லா பெரிய பாலமாக கட்டிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் காட்டுக்கு போகிற வழி. இப்போ மணி ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 மணிக்கே கிளம்புனோம். மறுபடியும் மழை வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்துட்டு ஒரு 1 ஹவர் கழித்து மறுபடியும் 5 மணிக்காட்ட கிளம்பி வந்தோம். அப்படியே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம தேடி வந்த கல்குமுட்டி கீரை இதுதான். இதை எலிக்காது செடின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா குட்டி குட்டியாக எலிக்காது மாதிரியே இந்த இலை இருக்குங்களா, அதனால் அப்படியே சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக பாறை ஓரத்தில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாங்காட்டில் அதிகமாக பாறை இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து நிறைய கீரை இருக்கும். அதனால் நாங்கள் மழை காலம் வந்துச்சுனாவே இந்த கீரை பொறிக்கிறதுக்காக இங்கே வருவோம். ஒரு செடியே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு 3 செடி இருந்தால் போதும். 4 பேர் தாராளமாக வந்து கீரை பருப்போடு சேர்த்து கீரை கடைஞ்சி நீட்டாக சாப்பிட்லாம். நான் வந்து எனக்கு ஒரு 2, 3 ஃபேமிலிக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே பறிச்சுக்கிட்டேன். இப்போல்லாம் இந்த கீரையை வந்து மார்க்கெட்டில் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாட்டிங்கெல்லாம் இதை பொறிச்சிட்டு போய் விற்பாங்க. இங்கேயே கூட இந்த பாங்காட்டுக்கு நிறைய பேர் பை எடுத்துகிட்டு வருவாங்க பொறிக்கிறதுக்காகவே. இந்த கீரை பொறிப்பாங்க. கல்குமுட்டி கீரை ஒன்று, அப்புறம் பெரண்டை டைமில் அந்த சீசன் டைமில் அதையும் பறிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. எல்லோரும் கொமராபாளையத்துக்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. இது வந்து கருக்கட்டாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பச்சையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பழுத்தா கொஞ்சம் ரெட் கலராக ரெட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இலந்த பழ டேஸ்ட்டு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதையும் 4-5 காய் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்னால் அது இந்த இடம் தாங்க. இங்கே போய் உட்காந்தோம்னா நம்ம அப்படியே உலகத்தையே மறந்துடலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல உட்காந்தோம்னா அப்படியே உலக உருண்டையே நம்ம முழுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. எனக்கு பின்னாடி பாருங்கள், அங்கே சைடில் வந்து ஊராட்சி கோட்டை மலை வந்து பக்கமாக தெரியுது. காவிரி ஆறும் அழகாக தெரியும் இந்த பிளேஸில் உட்காந்து பார்க்குறப்போ. சூரியன் வந்து மறையிற டைமு, அதனால் நல்லா சூரியன் வந்து இறங்கிருச்சு. அது தண்ணியில் பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரியுது, 2 சூரியன் மாதிரி. நான் உங்களுக்கு ஃபுல்லாக போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. அந்த வட்டாரமே ஃபுல்லாக எல்லாமே தெரியும். பவானிலேருந்து எல்லா இடமும் அழகாக தெரியும். இந்த ஓரத்தில் பாருங்கள் காவிரி ஆறு தெரியுது. எங்கள் வீட்டிலேருந்து காவிரி ஆற்றுக்கு ஒரு வண்டியில் போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நடந்து போனால் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பக்கமாக தான் காவிரி ஆறு இருக்குது. நான் இப்போ வந்திருக்கிறது ரொம்ப மேடான பகுதி, அதனால் எல்லாம் அழகாக தெரியுது. பெரண்டு வந்து அந்த டைமில் சீசன் இல்லையாட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. இந்த செடியில் பாருங்கள் கரெக்டாங்காய் அவ்வளோ அழகாக இருந்தது.
கீரையெல்லாம் பொரித்து முடிச்சதுக்கப்புறம் வாய்க்காலில் தான் தண்ணி வந்துருச்சுங்கள, எதை கழுவணுன்னாலும் சரி, துவைக்கணுன்னாலும் சரி வாய்க்காலுக்கு தான் வந்துடுவோம். கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி, அப்புறம் அத்தை வீட்டில் வந்து கருப்பலாந்தழை, தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஈவினிங் டைமுங்காட்டி இருட்டு கட்டிடும்னு சொல்லி கொஞ்சம் நேரமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொய்யாப்பழமும், முருங்கைக்காய், முருங்கைத்தழை இந்த மாதிரி என்னென்ன அங்கே இருக்கோ அதெல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை. எடுத்து வச்சுட்டு கீரையை வந்து பறித்து எடுக்கணும். இந்த கீரை பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருக்குங்களா, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நானும் ஒவ்வொரு இலையாக பறித்து இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுட்ருந்தேன் ஒவ்வொன்றா. ஒரு 3 செடி எடுத்து அப்படியே டைனிங் டேபிள் மேலே போட்டுட்டு, பெரிய பெரிய இலையாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன். மிச்சதெல்லாம் அப்படியே போட்டுட்டேன். இப்போ பருப்பு தான் வேக வச்சிட்ருக்கேன். எப்பவும் போல் நார்மலாக பருப்பு வேக வச்சு ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சீரக மிளகு 2ம் சேர்ந்து 1 ஸ்பூனு, அப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு டேபிள் கரண்டி அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரை இதோடு சேர்த்து போட்டு கடைஞ்சோம்னா கம்ம கம்மனு கல்குமுட்டி கீரை கடையில் வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த கல்குமுட்டி கீரை. எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி ஒரு டைமாவது கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த டைமில் நான் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் விடணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளித்து கொட்டி கடைஞ்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான் வேலை. இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ இல்லை. அடுத்த நாள் காலையில் தான் நான் இந்த குழம்பு வச்சேன். நான் ஈவினிங் நாங்கள் மேக்ஸிமம் வந்து கீரையெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். கீரையும் தயிரும் வந்து ஈவினிங் டைம் எப்போவுமே நாங்கள் சேர்த்துக்கிறதில்ல. இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.